அதற்காக இந்த புஷ்பாஞ்சலி முதலாம் ஆண்டாக எல்லா பெண்களும் மனம் கொண்டு அள்ளி கொடுத்திருக்கிறார். குரு சாட்சாத் பரம் பிரம்மா சுக்லாம் பரதரம் விஷ்ணு பிரசன்னபரம் தியாயேத் நமோ பிராப்த துரித ஸ்ரீ சத்யம் சிவசம்போ ராஜ்ய ஆத்ய பிரம்மணः துரிய பிராப்தே சேவராக கல்பே வயசமாசனத்து வித்ய பிரதவாச சம்மத்யாயாம் சுபதிதோ சன்னிதாம் சுபதிதோ மனிதக்க சம்மத்யாயாம் சுபநட்சத்திர சுபயோக சுபகரண விஜயன் மணி பூபகன் மணி ஜன்மாந்தகன் மணி சகலதோஷ நிவாரண விஷயங்கள் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான சமர்ப்பணம் என்ன அப்படின்னா இந்த புஷ்பமா இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு தாவரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த தாவரத்தோட உச்சபட்ச சாத்தியம் இருந்ததுதான் மலர்தான். நம பார்வதி பதகி அரகர் மகாதேவம். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சாரதா பீடநிலையே ஜெகதம்பிகே. எல்லாம் வல்ல எம்பெருமானின் பெரும் கருணையாலும் உலகத்தில் மக்களின் பெரும் சிறப்பாலும் இவ்வாலயம் இங்கு நிறுவப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்தின் பெயர் தவயோக வனவாராகி. இந்த இடத்தில் பஞ்சபாண்டவர்கள் தவமிருந்து தான் இழந்த சொத்துக்கள் அனைத்தையும் பெற்றதாக நாடியேற்றில் வந்தனால்தான் இந்த கோவில் இங்கு. இந்த ஊர் பேர் மேலக்குளம்னு பேர். மேன்மீதிங்க மக்கள் மேலக்குளம்னு பேர். பஞ்சபாண்டவர்கள் வாழ்ந்ததுக்கு பக்கத்துல முரப்ப நாட்டில் தர்மதேவத கோவிலும், அகரத்தில் துரியோதன கோவிலும், பாளையங்கோட்டையில் திரௌபதி கோவிலும், பாண்டவர் கோயில் இருப்பதனாலதான் இந்த இடத்துல இந்த ஆலயம். பாண்டவர் காலத்துக்கு முற்பட்ட கோயில். யாரு எதை பிரார்த்தனை செய்து வந்தார்களோ அந்த காரியம் அப்படியே ஜெயிக்கும். அதனாலதான் இது நாடியேட்டில் வந்ததுனால இந்த கோயிலுங்க. சித்தர்கள் நிறைய அறிவு சித்தர்கள் வருவாங்க. சிலோன்ல இருந்து நந்தி நாடு வந்திருந்தாரு. அவர் நாடியில தொடர்றதுனால அவர் நாடி மட்டுமல்லாமல் அருப்புக்கோட்டையில இந்த நடமாதமா இருக்கக்கூடிய சங்கரேஸ்வர சுவாமிகள் அவர்கள் பதஞ்சலி நாடுவர்கள் பார்த்தாங்க. திருச்செங்கோடுல இருக்க சித்தர்கள் நாடி பார்த்தாங்க. அதாவது இந்த இடத்துல வாராகி பிரத்யட்சமா இருக்கா, பொதுமக்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க, இந்த இடத்துல வாராகிகள் நீங்க பழைய கோயில் நீங்க புதுப்பீங்க என்ன அவங்க சொன்னதுனாலதான் ஆராய்ச்சி பண்ணும்போது வாராகி நிறைய சான்றுகள் இருந்ததுனால எனக்கும் குலதெய்வம் ஊர் மக்கள் நல்லா இருக்கும் பொருட்டு இந்த ஆலயம் இங்க புதுப்பிச்சு, விவசாயம் தான் புதுப்பிச்சு ஆலயம் கட்டி கடந்த ஒரு 5 வருஷமா பொதுமக்கள் வந்துட்டு இருக்காங்க. இங்க மஞ்சளை பன்னீர்ல தட்டி ஊற போடணும். இங்க வந்து அரைக்கணும். தங்கள் கோரிக்கையில நினைச்சு அரைக்கணும். அதை அம்பாளுக்கு சாத்திட்டு பிரசாதமா கொடுப்பாங்க. 54 நாள் மனமுருகி நீங்க அதை சாத்தினீங்கன்னா உங்க காரியம் அப்படியே ஜெயிக்கும். அதுல எந்த மாற்றம் முடியாது. நிறைய பேர் குழந்தை பெற்றிருக்காங்க. திருமணத்துறையில் நீங்க இருக்கு. சொத்துக்கள்லாம் யாஜ்யங்கள் வழக்குகள் வெற்றியாயிருக்கு. வழக்கு கூலியர்கள் நில சம்பந்தப்பட்ட பிரச்சனை கூட தீர்ந்திருக்கு. நோய்கள் தீர்ந்தக்கூடிய இடம், பார்க்க வேண்டிய இடம், பிரார்த்தனை வேண்டிய இடம். இது பிரார்த்தனை சொல்லலாம். உங்க பிரார்த்தனை அப்படியே படிக்கும். இந்த கோயில் காலம்பரை 7:30 மணிலேருந்து மத்தியானம் 3 வரைக்கும் கோயில் திறந்திருக்கும். பொதுமக்கள் வந்திருந்து உங்களை கோரிக்கையில் அம்பாட்ட சொல்லி உங்க அம்பாள் நினைங்க, இங்கே உங்க அம்பாள் நினைங்க, அம்பாளை பிரார்த்தனை பண்ணுங்க. உங்க காரியம் அப்படியே ஜெயிக்கும். தனிப்பட்ட முறையில் யாருக்கும் இங்கே எந்த உரிமையும் கிடையாது. அம்பாள் தான் தாய். உங்க தாய்கிட்ட உங்களுடைய குறையெல்லாம் சொல்லி நீங்களே கேட்டுக்கணும். கண்டிப்பாக 11 to 12 பூஜை ஆகும். அதனால் மற்ற நாளுகளில் ஏதாவது கிரக தோஷங்கள் இருந்தால் இங்கே அதுக்குள்ள பரிகாரம் சொல்லுவாங்க, பார்த்து பண்ணிக்கிற வேண்டிதான். நான் இந்த கோயிலுடைய அர்ச்சகர் மட்டும் இல்லை, இந்த கோயில் நிர்வாகி எல்லாமே நான் தான். என் பேர் ராஜாமணி சிவாச்சாரியார். எனக்கு சொந்த ஒரு உத்தரகோசமங்கை. அங்கே வாராயி இதே மாதிரி தான். வாராயி இருந்தால் ஊர் கடைசியில் இருக்கணும். அந்த ஊர் பவுண்டரி முடியுது, குளம் இருக்கணும். அதாவது தனி கோயில் இருக்கிறது இந்த உத்தரகோசம் இருக்கிறது இங்கே தான் இருக்குது. தனி ஆலயமாக இருக்கிறது.
அம்மாவை பிரார்த்தனை பண்ணுங்க. பஞ்சபாண்டருக்கு எப்படி அனைத்து சொத்துக்கள் கிடைச்சதோ உங்கள் சொத்து கிடைக்கணும், குடும்ப ஒற்றுமையாக இருக்கணும், எல்லாரும் நல்ல சீர சிறப்பாக பேர் முகமாக இருக்கணும்.